ராசி அழகப்பன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விக்கிரவாண்டியில் விஜய் மாநாடு போட்டப்ப அதிமுகவில் எல்லாருமே வரவேற்றாங்க. இப்படி ஒரு கூட்டமா, இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான கூட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் வரவேற்பு தான் இருந்தது. டாக்டர் தமிழிசை அவர்கள் விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படின்லாம் அழைப்பு விடுத்தாங்க. இப்போ மெல்ல மெல்ல விமர்சனம் வர தொடங்கி இருக்கு. என்ன சூழல் மாறுதா? அது அரசியல் வானிலை அறிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிச்சயத்தன்மை எல்லாம் இருக்கவே இருக்காது. யார் எதிரி என்று கருதுகிறார்களோ அவர்கள் சரியாக தேர்தல் வருகிற போது இணைந்து விடுவார்கள். முதல்ல கல் எடுத்து எரியறவங்க தான் முதல்ல சேர்ந்துருவாங்க. கடந்த ஒரு தமிழக வரலாற்றிலும் சில இந்திய வரலாற்றிலையும் பார்த்தாக்கா அங்கே கொள்கை என்பது பேசப்படும், அது இருக்கும், அடிப்படையில் இருக்கும். அதுக்கு பிற்பாடு மக்களிடம் சென்று சேர்த்து வாக்குகளை பெறுவதற்கான அந்த முயற்சிகளில் மட்டும்தான் இறங்குவார்கள். அந்த முயற்சியில் எதிரியின் பலம் இருக்கிறது என்றால் எதிரியையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பயணப்படுவார்கள், வெற்றியாளர்கள். அப்படி தான் எல்லாம் சொல்லுது. அப்படி பார்க்குற போது இன்று அவர் சொல்கிற விமர்சனங்கள் எல்லாம் விஜய்க்கு சரியாக பொருந்தும். இமேஜை வைத்துக்கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியாது, கரெக்ட். ஆனால் இமேஜ் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஓகே. ரெண்டாவது, களத்தில் இறங்கினால்தான் நடக்கும், கரெக்ட். களத்தில் இதுவரைக்கும் நடிகராக இருந்தார், இப்போ களத்தில் இறங்குறாரு, இறங்கி கொண்டிருப்பார். காலம் அவருக்கு காலம் நிறைய அவகாசம் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா களத்திலேயே இறங்கி வாழணும்னு நினைக்கிறவங்களாம் நேரம் இருக்கிற போது மட்டும்தான் களமாடுகிறார்கள், மக்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும் அவர்களே வராத சூழல் கூட தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுல ராசி அழகப்பன், அதிமுக பாஜக ஒரு மென்மையான போக்குல தான் விஜய் குறித்து விமர்சனங்களுக்கெல்லாம் இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா வரவேற்றவர்கள் இப்ப ஏன் எதிர்க்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க? சார், இது எதிர்க்கிறதே அவர்கிட்ட ஒரு பலம் இருக்கு. விஜயிடம் கொள்கை அளவில் பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. விஜயே கொள்கையை நினைச்சு ஓட்டு போடுறவங்க தான் முதல் தலைமுறையில் இருக்கான். முதல் தலைமுறை ஓட்டாளர்கள் பெரும் பகுதியானவர்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். நான் பல பேர்கிட்ட போய் பேசியிருக்கேன். படித்த சமூகத்திலும் சரி, கல்லூரி சமூகத்திலும் சரி, சாதாரண பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்போது கூட, சார் இப்போ அங்கே இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, விஜய் எங்களுக்கு பிடிக்கும், ஒரு முறை வந்துட்டு தான் போட்டோமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தான் பேசுகிறார்கள். சரி, இதே குரல் விஜயகாந்த் வருகிற போது கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அவருக்கு என்னன்னா, அவர் உண்மையாக உழைத்தும் கொண்டிருந்தார், அது கூடுதல் பலமாக இருந்தது. இவர் களத்துக்கு இறங்கவில்லை என்றாலும் கூட இவருக்கு வர வேண்டிய அந்த ஓட்டு வங்கி என்பது இருக்கு. அவர் கருத்து இருக்கு, இல்லை அவர் அரசியல் சரியா, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் விஜய் என்று ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதையே டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் அதிமுக பாஜக எடுக்கிறாங்க? தன் பக்கம் கவனம் ஈர்ப்பதற்காகத்தான் விஜய் சொல்றாங்க. எல்லோருமே எல்லா திசைகளும் விஜய் பார்த்து குறிப்பு சொன்னாக்கா அவர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறான்னு தெரியல, யாரை வச்சிருக்காரு தெரியல, யாருடைய அரசியல் இருந்து ஒரு ஓட்டு பிடுங்க போறான்னு தெரியல, ஸ்பாய்லரா அல்லது அவர் எதிர்ப்பு ஜெயிக்க வைப்பாரா ஒண்ணுமே தெரியாம ஒரு பூதாகரமா இருக்கு. ஒரு புயல் மாதிரி வர்றாரு. இந்த புயல் வீட்டை அசைக்குமா, நாட்டை அசைக்குமா, காரை அசைக்குமா என்று தெரியவில்லை. கணக்கிடப்படாத ஒரு சக்தி அது. அது எல்லாரும் எந்த ஒரு அதிமுகவை விஜய் தரப்பு விமர்சிக்கவே இல்லை. ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் அதிமுகவில் பல பேர் எங்கள்கிட்ட வந்தாச்சு அப்படின்றத சொன்னாரு. இப்ப விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? விமர்சிச்சாதானே சார் நீங்க பாப்பீங்க. விஜய்க்கு களத்தில் இறங்கி கொண்டு ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்காரு. ஆனா தேர்தல் உடனடியாக வரப்போகுது. அந்த தேர்தல் வருகிற போது தன்னை மட்டுமே நம்பி இருந்தால் தனிமரமாக ஒரு வாக்கு வாங்குவார். யாரோட அவர் சேர்ந்தால் நிச்சயமாக அந்த இடம் வெற்றி. அதுதான் இன்றைய களநிலை. அப்படி ஒரு சூழல். அப்போ அவர் வர வேண்டும் என்பதற்காக பேசி பார்ப்பாங்க, எதிர்த்து பார்ப்பாங்க. அவரும் கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசி காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பார். நாளைக்கு அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சே இல்லை சார். பிஜேபி ஒரு காலகட்டத்தில் கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ரோடோட எழுதுறாங்க. கழகமே வேணாயா, இவங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கு என்று சொன்னவர்கள் கழகம் தான் இருக்கணும். அதுக்காக எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆளையை கூட நான் தள்ளி வச்சுட்டு உன்னோடு சேர்க்க என்று காலம் சொல்லி இருக்கிறது. இப்போ கூட விஜய் வர வேண்டும் என்பதற்கான எதிர்மறை சொற்களா தான் நான் கருதுறேன். இன்னும் ஆசை இருக்கு உள்ளுக்கு, கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னு, விஜய்க்கே தான் யார் என்பதை டிசம்பருக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப கொடுக்கிற கூட்டம் எல்லாம் அவர் விரும்பி வருகிற கூட்டம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த அசைக்க முடியாத கூட்டணி இப்பொழுது ஏற்கனவே 4000-5000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற அதிமுக கூட்டணி இப்பொழுது பிஜேபியும் சேர்கிற போது சிறு சிறு பலங்களை சேர்த்து விடுறார்கள் என்கிற போது சம பலங்களாக கருதப்படும். அப்போ விஜய் என்பவர் தன் பக்கம் வந்தால் நன்றாக இருக்கும்னு அதிமுக நினைக்கும், இல்லை இவர் தனியாக நின்னாக்கா சிறப்பாக இருக்கும்னு திமுக நினைக்கும். இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். பேசலாம், என்ன மாற்றம் என்ன நடக்குதுன்றத பேசலாம். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள். அரசியல் பார்வையாளர்களின்
ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.